அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நமக்கு உடல் பயிற்சியை விட நடைப்பயிற்சி தான் முக்கியம். ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா, உடம்பில் கணையம் வேலை செய்து இன்சுலின்ஸ் சர்க்கரை கார்போஹைட்ரேட்டா மாற்றிடும். அதனால் நடைப்பயிற்சி முக்கியம். அதை படித்து யோகா செய்யலாம். அதேபோல் உடம்பில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் 90ஆவது இருக்கணும். ஆக்சிஜன் லெவல் 90 கம்மியாக இருந்ததுன்னா, நம்ம அடிக்கடி கிராம்பு இப்போ மென்று சாப்பிட்டிங்கன்னா ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் மூச்சுத்திறனில் ஏற்படுறவங்க புதினா அடிக்கடி கொதிக்க வச்சு வடிகட்டி புதினா சாறு குடிக்கலாம். மூச்சுத்திறனை குணமாகும். அதேபோல் மூச்சுத்திறனை குணமாகிறதுக்கு ஆஸ்துமா வராமல் இருக்குன்னா 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துங்க, 1 ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கங்க. 2யும் அரைச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமா குணமாக வாய்ப்பு இருக்காது, மூச்சுத்திறனில் ஏற்படாது. அதேபோல் மூச்சுத்திறனில் ஏற்பட்டு விக்கல் வரும். விக்கல் வரவங்க 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துங்க, லைட்டாக வறுத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா விக்கல் நின்றுவிடும், மூச்சுத்திறன் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஞாபக சக்தி அதிகரிக்க வல்லாரைக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க. துவையல் மாரி அரைச்சி சாப்பிடுவாங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதே போல் ஞாபக சக்தி அதிகரிக்கிறன்னா சம அளவு வெந்தயம் எடுத்துக்கங்க. வெந்தயம், நிலக்கடலை, அதான் வேர்க்கடலை, நம்ம இது சொல்கிறோம், நம்ம இதுதான் மல்லாட்டைன்னு சொல்கிறோம்ல, அதான் வேர்க்கடலைன்னு சொல்கிறோம். நிலக்கடலை சம அளவு எடுத்துக்கணும். வெந்தயமும் நிலக்கடலையும் நைட்டில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதேபோல் வெள்ளை எள்ளு சாப்பிடுங்க. கால்சியம் சத்து அதிகமாகும். கல்லீரல் சம்மந்தமான நோய்கள் வர வாய்ப்பு கம்மி. அதேபோல் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க. நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. தைராய்டு குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் காலையில் எழுந்தவுடன் 1 டம்ளர் சுடு தண்ணி வெந்நீர் குடிக்கலாம். அதேபோல் உள்ளே இருக்கிற கழிவுலாம் வந்துடும். அதெல்லாம் மாதத்தில் 2 நாள் 1 டம்ளர் சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் கடுக்காய் பவுட்ரு போட்டு நைட்டில் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே குடிச்சுன்னு வாங்க. மாதத்தில் 2 நாள் குடிங்க. வயிறு சுத்தமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நம்ம வயிற்றுப்புண் குணமாகணும்னா காலையில் எழுந்துச்சி நல்லா வாய் கொப்பளிச்சிடுங்க. 1 டம்ளர் சுடு தண்ணியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் ஒரு 10 தடவை வாய் கொப்பளிச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா வாயில் கேன்சர் நோய்கள் வராமல் இருக்கும். வாய் உள்ள அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் மணத்தக்காளி கீரை அடிக்கடி சாப்பிடுவாங்க, உள்ளுக்கு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வயிற்றுப்புண்லாம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் சாதத்துடன் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க, உங்களுக்கு வயிற்றுப்புண் குணமாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டா கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பானிபூரி சாப்பிட்டாலும் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் பிளாஸ்டிக் கப்பில் டீ குடிக்காதீங்க. தொண்டை புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் உள்ளே போயிடும். இந்த சூடை கண்ணாடி கிளாஸ்லேயே குடிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.